சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஸோ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற ஒரு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஜனவரி மாதம் நடத்தணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா தமிழை வந்து ரொம்ப ஈஸியாக வச்சுருந்தோம். தமிழ் ஓகே ஓரளவுக்கு, அதாவது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு 80 to 90 எடுக்கிற மாதிரி வச்சுருந்தோம். பட் ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்கும். நீங்கள் கொஸ்டின் கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள். 5 ஸ்டேட்மெண்ட்டு கால வரிசைப்படுத்துக்கன்னா ஒரு 7 இருக்கும். நிறைய செட் பண்ணியிருந்தோம்னா எல்லா தகவலும் கொடுக்கணும். அதில் இருக்கிற ஆப்ஷனை தூக்கி விட்டிங்கன்னா அது ஒரு மெட்டீரியல் மாதிரியே இருக்கும். ஸோ 10th பாடம், ஏன்னா 10th இருக்கிற எல்லாத்தையுமே அந்த ஸ்டேட்மெண்ட்டாக அந்த வரி விடாமல் எல்லாத்தையும் கொண்டு வரணுங்கிறக்காக ஜிகே கொஞ்சம் டஃப்பாகவே செட் பண்ணோம். ஏன்னா எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதையும் நீ என்ன வேணாலும் செட் பண்ணுங்க, நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை அடிச்சிங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ரைட்டாக மேக்ஸாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும். ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. ஸோ எக்ஸாம் எழுதினவங்களில் பார்த்தீங்கன்னா மொத்த கவுண்ட்டில் நான் 130க்கு மேலே இருக்கிறவங்கள கவுண்ட்டாக எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கீழே இருக்கிறவங்கள ஏன் கவுண்ட்டாக எடுத்துக்கலன்னா, மேக்ஸிமம் தமிழில் நான் என்ன நினச்சேன்னா 6th 7th தமிழ் தான் நடத்தணும், 6வது 7வது. அப்போ அந்த தமிழில் சராசரியாக 80 to 90 எடுக்கலாம். அப்போ 90 எடுத்தா ஜிகேல ஒரு 40 மார்க் சேர்த்து எடுக்காம விட்டாங்களா, அப்போ 130 கிட்ட மேலே எடுத்துக்கலாம். இருக்கிறவங்களாம் அடுத்து இன்னொரு தேர்வு ஜெயிச்சு காட்டு தேர்வு மாடல் 2 நடக்கும். அதில் நம்ம இதில் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படிங்கிறதுக்காக அந்த 130 கீழே இருக்கிறவங்கள லிஸ்ட்டில் எடுத்துக்கல. ரைட்டா? ஸோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் தான் நான் மார்க்கெட் லிங்க் கொடுத்துருந்தேன். யூடியூப்பில் கூட மார்க்கெட் லிங்க் இன்னும் கொடுக்கல. அப்படி யாராவது பதிவு பண்ணாமல் இருந்தால் நான் டெலகிராமில் கொடுத்துருக்கேன் மார்க்கெட் லிங்க், அதில் கூட பதிவு பண்ணிக்காங்க. இனி ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நீ எக்ஸாம் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க. ஸோ அதில் பொறுத்தளவுக்கு எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். இந்த இடத்துல நான் யூடியூப்னா இப்படி பேட்ச் அப்படி எதுவுமே பிரிக்கலை. ரெண்டு ஒரு காமனான ஒரு விஷயம் தான். அதில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சு காட்டு தேர்வில் ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருமே சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. பாருங்க, இப்போ என்னன்னா நல்லா படிக்கிறீங்க. இதில் கவுண்ட் எடுத்து பார்த்தா பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் சரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டும் சரி ஈக்குவலாக தான் வருவீங்க. ரைட்டா? ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு யார் விட்டு கொடுத்தவங்க இல்லை அப்படிங்கிற அடிப்பில். ஸோ இப்படி எழுதி இப்போ உங்கள் பேர் இதில் வருது, மாலதி விழுப்புரம் அப்படிங்கிற ஒரு பேர். எத்தனை? 73 ரேங்க். எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரைட்டா? பிரியா 78 ரேங்க், மதுரை பேட்ச் ஸ்டூடெண்ட் 190. அடுத்து என்னது? கூடலூர். அடுத்து என்னது? நவீன்குமார் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. அடுத்து விஜய் திண்டுக்கல் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து மீனா திருப்பூர் யூடியூப் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இப்படி யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் கலந்து எழுதி ஒரு ஓவராலாக அந்த ஒரு விஷயத்தில் இவ்வளோ பேர் பாருங்க, கிட்டத்தட்ட எங்க பாருங்க இவ்வளோ பேர் வந்து அந்த 130க்கு மேலே எடுத்தவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. இப்போ கடைசியாக இருந்தால் இதுக்கு கீழே இருக்காங்க 1590, இதுக்கு கீழே இருக்காங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணிக்கல, ஓகே அடுத்த எக்ஸாமில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஸோ ஓகே, இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வந்திருக்காங்க பாருங்க. ஓவரால் நான் பார்த்து ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் விட்டுருக்காங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் வந்திருக்காங்க, எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்திருக்காங்க. ஸோ நல்லா படிக்கிறாங்க. இது ஏன்னா புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்காங்க, எல்லாரும் நல்லா படிக்கிறவங்க தான். இங்கே எங்கே வெற்றினா, இங்கே திறமைக்கு வெற்றியா உழைப்புக்கு வெற்றியானா திறமைக்கு தான் வெற்றி. டேலண்ட் இல்லாமல் யாருமே இல்லை. வெங்காயம் வெட்டும் போது நல்லா கேட்டுங்க, வெங்காயம் வெட்டும் போது கையை வெட்டாமல் வெட்டுறீங்கல்ல, அதுக்கு பேர் திறமை தான், அதுக்கு பேர் உழைப்பு அல்ல. உழைப்புனா வெங்காயத்தை வெட்டு கட 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 கடை வெட்டினா கையும் சேர்ந்து வெட்டுறதான் உழைப்பு. திறமை அப்படிங்கிறது வெங்காயம்னா வெங்காயத்தை மட்டும் வெட்டணும், கையை வெட்டக்கூடாது. கையை வெட்டினா ரத்தம் வரும், ரத்தம் வந்தால் உடம்புல பிளட் லாஸ் ஆனால் பிரச்சனை வரும். அப்போ ஹாஸ்பிட்டல் கையை அப்படியே வெட்டிட்டாலும் ஹாஸ்பிட்டல் போகணும், வலிக்கும். இந்த மாதிரி 1000 சிந்தனைகள் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு பேர் திறமை. ஸோ இது திறமையின் அடிப்படையில் வந்த மதிப்பெண். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த திறமையை நீங்கள் நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க, அதில் பாருங்க 150க்கு மேலே பாருங்க, 150 கொஸ்டின். இது ரொம்ப பெரிய கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. 150க்கு மேலே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பேர், 1200 பேர் மட்டும் 150க்கு மேலே. அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது குரூப் 1 கொஸ்டின் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து உள்ளே வச்சு விட்டா கொஸ்டின் அட்டன் பண்ணி முடிக்க கரெக்டாக இருந்துச்சு. 3 மணி நேரம்லாம் சாட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுத்துருந்தீங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். அடுத்த தேர்வு கண்டிப்பாக நடத்துங்க சார்னு கேட்டிருந்தீங்க. கட்டாயம் நடத்துவோம். எவ்ரி மந்த் ஒரு ஒரு ஜெயிச்சு காட்டு தேர்வு நடத்துவோம். இப்போ போன மாதம் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th 7th தமிழும் 10th சோசியல் சயின்ஸை கவர் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜாகிரஃபி இருக்குது, அண்டு ஆன்ஷியன்ட் இந்தியா மிடில் இந்தியா இருக்குது, எல்லாமே இருக்குது. ஷெட்யூல் யூடியூப்பில் தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 வாரத்தை இது பண்ணி ஒரு மாடல் எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். அந்த டேட்டை முறைப்படி நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ அதற்கான தேர்வில் அப்போ வந்து நீங்கள் அடிச்சு காமிங்க. ரைட்டா? ஸோ இது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு தெரியுமா? இந்த சொல்கிறல இந்த 1500 பேர் உறுதியாக வாங்கிடுவாங்க, வேற எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு கீழே இருக்கிறவங்க அடுத்த விட இந்த லிஸ்ட்டில் வந்துருவாங்க. நீங்கள் வேணா பாருங்க, இந்த லிஸ்ட்டு கூடும், ஒரு செகண்ட் கூட 1% கூட குறையாது. நீங்கள் வேணா பாருங்க, இது எழுதி வச்சுக்க. 1190 பேர் போட்டிருக்கேன், 130க்கு மேலே எடுத்தவங்க.
அடுத்த தடவை பாருங்க 2000-2500 பேர் வருவாங்க, விட்டவங்க இதுல பிடிப்பாங்க. நான் சொல்றேன், பிடிச்சிட்டா அவங்களுக்கு வேலை உறுதிதான், இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிதான் முயற்சி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தின ஒரு விஷயத்துக்கு அவ்வளோ பெனிஃபிட், அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட் நான் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேற்று நைட்டை அனுப்பிச்சிட்டேன், யூடியூப்ல இன்னைக்கு தான் கொடுத்தேன். ஏன்னா எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை பிரிண்ட் போட்டு வச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு தேர்வு நடத்துறோம்னா அதோட பார்ட்டிசிபேஷன் 500 பேர் எழுதுவாங்கன்னா கூட சந்தோஷம் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது 10,000 பேர், எழுதுனவங்க 3200 பேர் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கீழே கொஞ்சம் மார்க்காக இருந்தாங்க. 3100 3200 பேர் எழுதியிருக்காங்க மொத்தம் யூடியூப் பேட்ச் எல்லாம் கலந்து சொல்கிறேன். புரியுது உங்களுக்கு? ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க 11,000 பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் எழுதாமல் இருந்திருக்கலாம், இன்னும் மார்க் என்ட்ரி கூட பண்ணாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரணம். அடுத்ததுல இப்போ உங்க மார்க் உங்களுக்கு தெரியுதா, இந்த இடத்துல நீங்க எத்தனை ரேங்க் நீங்க தெரிஞ்சுக்காங்க, அவ்வளோ என்ட்ரி கூட பண்ணணும். இப்போ நீங்க 149 அப்போ 149னா இந்த ரேங்க்குள்ளதான் இருக்கீங்கன்னு அர்த்தம், இந்த ரேங்க்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ரைட்டா? இதை உங்க வீட்டில் காமிங்க. வித்தியா இருக்கீங்களா, தேனி பேஸ்ட் 140, அம்மா நான் 149 எடுத்தேம்மா, நான் 1199, 10,000 பேர் விண்ணப்பிச்சாங்க, அதில் எழுதுனவங்க ஒரு 3500 பேர் எழுதுனாங்க, அதுல நான் 1200ல இருக்கேன், 1200 கிட்ட இருக்கேன். நான் அடுத்த 1200ல இருந்து 1000க்குள்ள போனோமா, அடுத்த டெஸ்ட் அடுத்த 500 பேருக்குள்ள வரணும், அடுத்து 100 பேருக்குள்ள வரணும். இந்த ஒரு 3-4 மாசத்துக்குள்ள 10 ரேங்க்குள்ள இதுல வந்துட்டேன்னா அதுல அடிச்சிருவேம்மா, உறுதியா மெரிட்ல அடிச்சிருமான்னு சும்மா பேசுங்க, எடுத்து சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா நேரம் வேஸ்ட். செயல் மட்டும்தான் வெற்றி. செயல்படுறவங்க வெற்றி பெற்று போயிட்டே இருப்பாங்க, அடிச்சு போயிடுவாங்க. சார் நான் புது ஸ்டூடெண்ட் சார், ஒன்று தெரியுமா? அதுல ஒரு 4 ஸ்டூடெண்ட் ரொம்ப பியூர் புது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு சிலபஸ்னா கூட என்னன்னு தெரியாது, அவங்க புதுசா பேட்ச் சேர்ந்தாங்க, புது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ஸ்கிரீன் அவங்க ஹாஸ்டல் படிக்கிறாங்க நினைக்கிறேன், அனுப்பிச்சாங்க. சார் நாங்க என்ன சார் இப்பயே வந்துட்டோம் நாங்க அப்படின்னாங்க. அவ்வளவுதான். என் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு 2-3 பேர் இருக்காங்க, என் காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த லிஸ்ட்ல, சார் நான் அந்த லிஸ்ட்ல வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட். சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். அந்த முயற்சி இருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? அந்த முயற்சி ஆனால் விட்டுறக்கூடாது. அவங்க அந்த முயற்சி தான் பெரிய ஒரு விஷயம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இது மாதிரி அடுத்தும் ஒரு தேர்வு நடத்துவோம். அடுத்து யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸும் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் 2 பேரும் மோதுவீங்க. ஜெயிச்சு காட்டு, எதா இருந்தாலும் அடிச்சு காட்டு, பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி செயல்ல காமிங்க. விட்டவங்க இதுக்குள்ள வரணும், தேர்வு எழுதாதவங்களும் இனிமேல் எழுதுங்க. எதையும் அசால்ட் நினைக்காதீங்க. மெனக்கட்டு பைலாங்குள்ள அவ்வளோ விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பரை போய் பிரிண்ட் போட்டு பாருங்க, அவ்வளோ பேஜஸ் இருக்கும். ரெடி பண்ணி எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அந்த பேட்ச்ல அந்த வாரம் சனிக்கிழமை டெஸ்ட் வேறு இருந்துச்சு அவங்களுக்கு. நான் அந்த சனிக்கிழமை அந்த எக்ஸாம் வச்சுட்டு திரும்ப ஞாயிற்றுக்கிழமை இந்த எக்ஸாம் வச்சோம். அந்த வாரத்தில் அவ்வளவு ஒர்க் அவுட் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ரைட்டாப்பா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன், டெலகிராம் எடுத்துக்காங்க. ஆல்வேஸ் டெலகிராமை ஃபாலோ பண்ணுங்க, அதில் டக்குன்னு ஃபைல்ஸ் வந்துடும். இதுக்கு டிரைவ் லிங்க் செட் பண்ணி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.